அப்போ தேவன் அதை விட மேலதிகமாய் இது கிரகிக்க கூடாத அளவு ஆவியானவருடைய அந்த பரிமாணம் பயங்கரமா. ஒரு முறை நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது நான் உணர்றேன், ஆவியானவர் அந்த காரியத்தை சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனங்களை சொல்லி நடத்தி கொண்டிருக்கும் போது ஆவியானவருடைய அந்த பரிமாணம் எனக்கு கொஞ்சம் நான் எனக்குள்ள ஃபீல் ஆச்சு. பயங்கரமானவராய் தேவன் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பயங்கரமான தேவன் சொல்லுது. ஆவியானுடைய பரிமாணம் இன்னும் நம்ம பார்க்கல, இதுவரையும் பார்க்கல, உலகம் பார்க்கல, சபை பார்க்கல, சபை சரித்திரம் பார்க்கல, இதுவரைக்கும் பார்த்திராத வண்ணம் ஏதோ ஒரு சில துளிகளைத்தான் சில ஊழியர்கள் மூலமாய் தேவன் மக்களுக்கு காண்பித்திருக்கிறார். அதை விட பயங்கரமாய் சீனாய் மலையில கண்டு ஜனங்கள் பயந்தது எவ்வளவோ அவ்வளவாய் கர்த்தர் பயங்கரமான விதமாய் மகிமையாய் அந்த அந்த மகிமையைத்தான் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நம்ம அந்த மகிமை அந்த அன்னைக்கு அவங்க கண்ணால் பார்த்தாங்க. இனி கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருக்க அந்த தேவாதி தேவன் சற்றும் குறையாதவராய் நமக்குள்ள இருக்கிறார். தேவனால் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற பாத்திரம், ஆயத்தப்படுத்திக் கொள்கிற பாத்திரங்கள் மூலமாக இந்த மகிமை வெளிப்பட போகுது. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவர்கிட்ட இந்த 7 விதமான ஆவிகள் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். இது ஒரு நாள் 2 நாள் ஜெபிச்சுட்டு விடுகிற காரியம் அல்ல. மக்களுக்குள்ளே போகலை. அது என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த 7 விதமான ஆவிகள் அதனோட வேலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. தீர்க்கதரிசி விசேஷமாக சொன்னாங்க. அதில் 2 விதமான ஆவி. ஒன்று நீர்வீழ்ச்சியை போன்ற ஒரு ஆவி அபிஷேகம், நீர்வீழ்ச்சியை போன்ற ஒரு ஆவின் அபிஷேகம். 2வது ஒன்று புறாவை போன்றதான ஒரு ஆவின் அபிஷேகம். அதில் புறாவை போன்ற அபிஷேகமானது கிறிஸ்தவர்கள் நடுவிலும், நீர்வீழ்ச்சியை போன்றதான ஆவின் அபிஷேகமானது பிரஜாதிகள் நடுவிலும் செயல்பட போகுது. இப்போ நான் வாசிக்கிறேன். 7 விதமான பரிமாணம் என்னென்னா, ஒன்று தாகம் தீர்க்கும், 2வது விதைகளை முளைப்பிக்கும், விதைத்து வைத்திருக்க சுவிசேஷ விதைகளை எல்லாம் முளைப்பிக்கும், 3வது முளைத்ததை வளரச் செய்யும், 4வது ஔஷதமாய் மருந்தை போல செயல்படும், 5வது அந்த அபிஷேகமானது சுத்திகரிக்கும், 6வது விரைந்து ஓடும் அந்த அபிஷேகம், 7வது ஓடுகையில் மற்றவர்களையும் ஓடச் செய்யும். மீண்டுமா சொல்றேன் பாருங்க. தாகம் தீர்க்கும், விதைகளை முளைப்பிக்கும், முளைந்ததை வளரச் செய்யும், ஔஷதம் போல செயல்படும், சுத்திகரிக்கும், விரைந்து ஓடும், ஓடுகையில் மற்றவர்களையும் அதை ஓடச் செய்யும். அப்படி நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய 7 ஆவிகள் நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லுகிற காரியம்